என் தங்கப்பிள்ளையே, இன்னும் சில நிமிடங்கள் உன் தாயானவள் நான் தாமதித்திருப்பேனானால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கும். இப்படி ஒரு நிலை உன்னால் தான் ஏற்பட இருந்தது. ஆனால் உன் தாயானவள் அதை நான் தடுத்து நிறுத்தி உன் உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். என்ன தாயே சொல்கின்றாய்? என்னை என் உயிரான உறவு எப்படி பிரிந்து செல்லும்? நான் தான் அவர்களின் மீது உயிரையே வைத்திருக்கிறேனே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்னை விட்டு செல்வதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கலாம் அல்லவா? என் குழந்தையே, தவறு செய்யாத மனிதர்கள் என்று யாருமே இங்கு கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு தவறை இந்த வாழ்க்கையில் செய்திருப்பார்கள். அதை நிச்சயமாக அவர்கள் மறந்திருப்பார்களே தவிர தான் செய்யவில்லை என்று ஒரு பொழுதும் இவர்களால் சொல்லிவிட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்கின்றது. இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னவென்று உனக்கான புரிதலை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நிச்சயமாக நீ அத்தனை விஷயங்களையும் வேண்டாம் என்று சொல்லி விட்டுவிட்ட காலமும் இருக்கின்றது. இதற்கு மேலும் என்னால் பொறுத்திருக்க முடியாது, எனக்கு எதுவுமே இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லி என் குழந்தை அத்தனையையும் உதறி தள்ளிய காலமும் இருக்கின்றது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை தானே உன்னை இந்த நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்றால், இந்த நிலையை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது, இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய விஷயம் என்ன இருக்கின்றது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உறவு நமக்கு அருகில் இருந்து விட்டது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? நமக்கு சந்தோஷ நேரத்தில் கூட அருகில் யாரும் தேவைப்பட மாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாம் மிகுந்த சோதனையையும் வேதனையையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாராவது ஒருவரினுடைய துணை நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றதல்லவா? அப்பேற்பட்ட ஒரு துணை உன்னோடு இருக்கின்ற நேரத்தில் அந்த உறவை நீ இழந்துவிடக்கூடிய அளவிற்கு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். அந்த காரியம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதன் பிறகு அம்மா, என் உயிரான உறவு என்னை பிரிந்து சென்று விட்டது, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பிவிடக்கூடாது அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளவும், உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளவும் நிச்சயமாக எப்பொழுதும் நீ இந்த விஷயத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தயக்கம் காட்டாமல் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ எதிர்கொண்டு அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி சென்று கொண்டே இருக்க வேண்டும். தவறுகள் நடந்துவிட்டால் அதற்காக நாம் குற்றம் செய்தவர்கள் என்று ஆகிவிட முடியாதல்லவா? தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதிலும் திருந்தாதவர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் மன்னிக்க கூட முடியாதவர்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்பவர்களும் திருத்திக் கொள்ள நினைப்பவர்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான
தகுதியை பெற்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மிக பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையை, நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதே நம் உயிரான உறவிற்காகத்தான் என்பது போன்ற ஒரு நிலை உனக்குள் இருப்பது உண்மைதானே? எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நமக்காக இருக்கின்ற இவர்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடாமல் எப்பொழுதும் இவர்களின் மீது அன்பு செலுத்தி நாம் நம் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மைதானே? இந்த உண்மையை எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ தவறவிட நினைத்தது கிடையாது. ஏனென்றால் இவர்களை விட்டு ஒரு நொடி பொழுதேனும் உன்னால் விலகிச் செல்ல முடியாது. இந்த உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லது உனக்கு கிடைத்த மிக நல்ல நட்பாக இருக்கலாம். இப்படியாக ஒரு உறவு உன் உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இவர்களை நீ ஒரு நொடி பொழுதேனும் விட்டுவிடாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்களாக நீ வைத்திருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்கள் இவர்களை சார்ந்ததாக உனக்கு இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு உறவை உன்னால் ஒரு நொடி பொழுதும் இழந்து விட மனம் இருப்பதில்லை அல்லவா? அதனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளிலிருந்தும் இந்த சூழ்ச்சிகளிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில், ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ மீட்டு கொண்டு வர முடியும். இவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பும் உன் மீது நம்பிக்கை வைத்து இவர்கள் சொல்கின்ற விஷயங்களும் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறதா, உன் மனதில் இரகசியமாகத்தான் இருக்கிறதா என்று ஒரு முறை முதலில் நீ சிந்தித்து பார். என் குழந்தையை, எந்த விஷயமானாலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால், நான் இருந்து உனக்கு தருவதை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக இனி என்ன சூழ்நிலை வருவதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நீ மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற குழந்தையாக மாறிவிடுவாய். என் பிள்ளை, ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள். எப்பொழுதும் நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லை, உன்னால் முடியாது என்றால் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இல்லை என்று சொல்லி நீ ஒதுங்கிவிட வேண்டும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் யாருடைய நம்பிக்கையையும் கெடுத்துவிடக்கூடாது. மற்றவர்களுக்கே இது போன்ற ஒரு விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது என்றால் உன்னுடைய உயிரான உறவு அல்லவா? அவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை நீ செய்ய துணிந்ததற்கு என்ன காரணம்? அம்மா, நான் என்ன செய்து விட்டேன், சற்று விளக்கமாக சொல் என்று கேட்கின்றாயா? என் குழந்தையே, உன்னை நம்பி உன்னுடைய உயிரான உறவு சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். நீயோ இதை வெளியில் சொன்னால் அவர்களினுடைய எண்ணங்களும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களும் தான் வெளிப்படும் என்பது கூட தெரியாமல் நீ யாருடனாவது கதை பேச வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நீ சொல்ல துணிந்து விட்டாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். ஆனால் நீ சொல்ல துணிந்த நேரம் சட்டென்று அந்த நொடியில் உன் தாயானவள் நான் உனக்கு சில விஷயங்களை நினைவூட்டி
யாரிடத்திலும் இதை சொல்லக்கூடாது என்பது போன்ற ஒரு சில அறிகுறிகளை உணர்த்தியதனால் என் பிள்ளை அதை நீ சொல்லாமல் விட்டு விட்டாய். இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களை பற்றிய விஷயங்களை நீ தெரிவித்திருப்பாய் என்பதுதான் உண்மை. இப்பொழுதாவது உனக்கு நான் சொல்ல வருவது என்னவென்று புரிகின்றதா? என் குழந்தையே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்மை நம்பி ஒருவர் நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் நாம் வெளியில் சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது நாளை இந்த விஷயம் அவர்களின் செவிகளையே சென்று சேரும். எப்பொழுது ஒன்றாக இருக்கின்றவர்களை பிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இது போன்ற ஒரு விஷயம் கிடைத்து விட்டால் அதை விட்டு விடுவார்களா என்ன? இது போன்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்து விட்டால் அவர்கள் இதனை விட்டு விலகி நடக்க நினைப்பார்களா என்ன? என் குழந்தையே, நல்லது உனக்கு நடத்த யாரும் இல்லை. கெடுதலை நடத்த ஓடோடி வருவதற்கு ஆட்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பதும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல முயற்சிகளை உனக்கு நடத்தி கொடுப்பதுமாகத்தான் பல முறை இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு சில இன்னல்களும் சில இடர்களும் வரும்பொழுதெல்லாம் உன் தாயானவள் நின்று உன்னை காப்பாற்றி இருப்பது போல இப்பொழுதும் இந்த உயிரான உறவு உன்னை விட்டு செல்லாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். எப்பொழுதும் இது உன்னை தொடர்ந்து வர முடியாது. எப்பொழுதும் இது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட முடியாது. அதனால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு. நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக மாற்றிவிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அம்மா சொன்னது போல உன்னை நம்பி யார் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் தெரியப்படுத்தினாலும் சரி, அதை ஒருபொழுதும் நீ வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும். இந்த விஷயத்தை பின்பற்றுகின்றவர்கள் ஒரு பொழுதும் தன் உறவை இழக்க மாட்டார்கள். இது தெரிந்துவிட்டது என்றால் இத்தனை காலமும் இவர்களோடு பழகிய பழக்கத்திற்கு என்ன அர்த்தம் என்றுதானே நினைக்க தோன்றும். அதனால் என் குழந்தையை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ முடிவெடுத்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையாகவே நடக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு உறவும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரம் இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உன்னுடைய அத்தனை உறவுகளையும் நல்லபடியாக காண்பித்து கொடுக்கும். யார் சொன்ன வார்த்தைகளை இன்னொருவரிடத்தில் சொல்லாமல் நாம் காப்பாற்றுகிறோமோ அந்த உறவுதான் உன்னுடைய மனதிலும் உனக்கான உண்மையான உறவாக இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுதான் என்றுமே உன் மனதில் நீங்காமல் இருக்கின்ற உன்னுடைய உயிரான உறவு என்பதனையும் நீ புரிந்து கொள். அதையும் மீறி இதையெல்லாம் பற்றி நீ ஒருவரிடத்தில் சொல்கிறாய் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள், இவர்களுக்கு நீயும் உண்மையாக இல்லை, அவர்களும் உனக்கு உண்மையாக இல்லை என்பதனை நீ அந்த நொடியே தெளிவாக புரிந்து கொள். இதுவெல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒரு வகையான பாடங்கள் தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். அத்தனையும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை மேலும் மேலும்
கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.